ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம் 6வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். இன்னைக்கு படிச்சுட்டு சம்மரிய நம்ம சிந்தனை பண்ணணும். 46வது ஸ்லோகம் கடைசிக்கு முன்னாடியில என்ன சொன்னார்னா, தவம் செய்பவர்களை காட்டிலும், ஸ்ரவண மனனங்களை செய்தவர்களை காட்டிலும், கர்மம் செய்பவர்களை காட்டிலும் நிதித்தியாசனத்தை செய்யக்கூடிய இந்த யோகிகள் மிகச் சிறந்தவர்கள். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, இதுவரைக்கும் நீ படிச்சிருக்கிறத, என்கிட்ட சந்தேகங்கள் கேட்டு தெளிந்து கொண்டிருக்கிறத, நீ இந்த ஆத்ம தத்துவத்தை நன்றாக சிந்தனை செய்து கொண்டு இருக்க வேண்டும். தஸ்மாத் யோகி பவ அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். டீச்சிங் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டீச்சிங் முடிஞ்ச உடனே கிளம்புறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட டியூட்டி கிடையாது. அந்த டீச்சிங்கை நல்லா அசிமுலேட் பண்றது அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட பிரைமரி டியூட்டி. அதைத்தான் இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். ஆனாலும் இப்ப அவன் போர் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, இந்த டீச்சிங் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த மகா வாக்கியத்தை இவனுக்கு புரிய வச்சிருக்கிறதாக பகவான் அடுத்த ஸ்லோகத்துல ஒரு இனிமே வரக்கூடிய விஷயங்களுக்கான அடித்தளமாக ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதவுரை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோமா? சரி. யோகினாமப்பி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதஹ. இங்க என்ன சொன்னார் பகவான் அப்படின்னா, யார் ஒருத்தன் மத்கதேன என்னிடத்தில் செலுத்திய, எப்படிப்பட்ட செலுத்திய அப்படிங்கிறத குவாலிஃபை பண்ற இங்க பதவுரையில சுவாமிஜி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்பதை நன்கு அறிந்து கொண்டு என்னிடத்தில் செலுத்திய, அதாவது பூரண ஞானத்தோடு கூட. அந்த யோகி அப்படின்னு சொன்னா ஞானத்தை பெற்று அப்படின்னு, அதனாலதான் அவன் ஞானத்தை தான் தியானிக்கிறான். அதனால ஞானத்தை பெற்றவன் தான் யோகி அப்படிங்கறத இங்க நாம பார்க்கிறோம். அப்படி அந்த அறிவை பெற்று அந்த அறிவோடு கூட அவன் என்னிடத்தில் செலுத்திய அந்தராத்மனா உள்ளத்தால், ஸ்ரத்தாவான் எதுல ஸ்ரத்தையோட இருக்கணும்? குரு சாஸ்திர விஷயங்களில் ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்ரத்தைனாலே குரு சாஸ்திரம் தான் ஸ்ரத்தை. மற்ற விஷயங்கள்ல இருக்கிற ஸ்ரத்தையை காட்டிலும் குரு சொல்றது சாஸ்திரத்துல இருக்கிறது தான். சாஸ்திரம் நமக்கு ஹிதம் தான் பண்றது. இந்த விஷயங்கள் நமக்கு மனசுல எப்பொழுதும் ஆழமா பதிஞ்சு இருக்கணும். அதத்தான் ஸ்ரத்தையோடு, ஸ்ரத்தாவான் மாம் பஜதே என்னை வழிபடுகிறானோ. இங்க எல்லாம் இந்த மத்கதேனங்கிற இருக்கிற மத் என்ன, மாம் என்ன அப்படிங்கிறது தான். இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டோம்னா தான் அடுத்தது என்ன வரப்போறதுங்கிறதுக்கு இதுதான் அடித்தளம் அப்படின்னு நமக்கு புரியும். ஏவன் வழிபடுகிறானோ சக சர்வேஷாம் யோகினாம் அப்பி, அந்த அவன் அனைத்து யோகிகளை காட்டிலும் யுக்த தமக ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறான். அவன் நன்கு பொருந்தியவனாக இருக்கிறான். எதில் பொருந்தியவனாக? ஞானத்தில் நன்கு பொருந்தியவனாக இருக்கிறான். யுக்த தமக அவன்தான் மேலானவன் என்பது என்னுடைய கருத்து. இதிமே மதக அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யார் பெஸ்ட், யோகியில யார் பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வரியில இருக்கு. யோகியில யார் பெஸ்ட் அப்படின்னா, நான் தான் பரம்பொருள், பரம்பொருளுக்கும் எனக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நன்கு அறிந்து தியானிக்க கூடியவன் யோகிகள்ல த பெஸ்ட். எல்லா யோகிகளை காட்டிலும் த பெஸ்ட் அப்படிங்கிறது. இங்க மத்கதேன மாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, இங்க சகுண பிரம்மத்தை, அதாவது ஈஸ்வரனை குறிக்கிறார். இப்போ 2 விஷயம் இருக்கு. இங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா, ஜீவன் ஒண்ணு இருக்கு, பிரம்மன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப ஜீவன் அப்படிங்கிறதுக்கு 2 விதமா அதை பிரிக்கிறோம். ஒண்ணு அறியாமையுடன் கூடிய ஜீவன், அவித்யா சகித ஜீவன், அறியாமையுடன் கூடிய ஜீவன்.
இன்னொன்று அறியாமை நீங்க பெற்ற ஜீவன், அவித்யா ரஹித ஜீவன். ஜீவனே ரெண்டு விதமா இருக்கு. குருவை அடைந்து சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறமா தான் அறியாமை போறது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? அறியாமையோட கூட இருக்கு. ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அங்க ரெண்டு பிரிக்கிறோம். பிரம்மன் ஈஸ்வரன் எப்படி சொன்னாலும் அங்க ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா மாயையோடு கூடிய பிரம்மன், மாயை இல்லாத பிரம்மன். மாயையோட தொடர்பு இல்லாத பிரம்மன், மாயையோடு கூடிய பிரம்மன். இங்க அவித்யா சகித ஜீவன், அங்க மாயா சகித பிரம்மன். அவித்யா ரஹித ஜீவன், மாயா ரஹித பிரம்மன். இப்படி இருக்கு. இங்கேயும் ரெண்டு இருக்கு, அங்கேயும் ரெண்டு. இப்ப இந்த அவித்யா சகித ஜீவன், அறியாமையோட கூடிய ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவனுக்கு என்ன பேருன்னா பக்தன்னு பேரு. அறியாமை எந்த இடத்துல இருக்குன்னா நான் யாருங்கிறதுல அறியாமை இருக்கு. நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்துல அறியாமை இருக்கு. அதனால அவன் எப்படி இருக்கான்னா பக்தன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல இருக்கான், பக்தனா இருக்கான். அவனுக்கு பேர் பக்தன். அந்த பக்தன் யார்கிட்ட பக்தி பண்றான் அப்படின்னா மாயா சகித பிரம்மன், மாயையோடு கூடிய பிரம்மன், ஈஸ்வரன் காமன் நேம் சொல்றோம். அந்த ஈஸ்வரனுக்கு அவருக்கு பகவான் அப்படின்னு பேர். இப்ப பக்தன் பகவான் இங்க வித்தியாசம் இருக்கு. பக்தன் வேண்டிக்கிட்டே இருப்பான், பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க, பக்தன் கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கான். இந்த லிமிட்டேஷன் இங்க இருக்கு. இந்த கொடுக்கிற தன்மை அப்படிங்கிறது அங்க இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அறியாமையோடு கூடிய ஜீவனுக்கும் மாயையுடன் கூடிய ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தே ஆர் டிஃபரண்ட். அறியாமை நீங்கிய ஜீவன் அவன் என்னன்னு சொல்றோம்? ஞானின்னு சொல்றோம். மாயை தொடர்பில்லாத பிரம்மன், பிரம்மன்னு சொல்றோம். ஈஸ்வரன் மாயா ரஹித ஈஸ்வரன் எப்படி சொன்னாலும் சரி. இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்ங்கிறதே கிடையாது. ஈசனும் ஞானியும் எப்படி ஒப்பாவர் அப்படின்னு கேட்டா கைவல்ய நவநீதத்தில் அகந்தை மகதை இகந்ததினால் ஒப்பாம். எதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு? ஏன் ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா இங்க அகங்கார மமகாரங்களை இவன் அறிவால் அழித்து விட்டான். அவருக்கு வாஸ்தவமாவே அகங்கார மமகாரங்கள் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான், தனக்குன்னு ஒரு எண்ணம் ஆசையெல்லாம் கிடையாது, ப்ரிஃபரன்சஸ் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. எனக்கு யான் எனது அப்படிங்கிற செருக்கு அறுத்தவன் ஈக்குவல் டு மாயா ரஹித பிரம்மன். அதனாலதான் ஞானியையும் பிரம்மனையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஈசனும் ஞானியும் அறிவில் பிரிவில்லை, மாயையினால்தான் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே. இதுவும் கைவல்ய நவநீதத்துல சொல்லப்படும். இதெல்லாம் விசாரங்கள் அங்க. இந்த விசாரங்களை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இவர் மத்கதேன மாம் என்னை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஈஸ்வரனை அவர் எண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்? என்னை என் மீது அன்பு செலுத்தி அப்படின்னு சொல்ற. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இப்ப மூணு விஷயம் இருக்கு. தத்துவம் அசி அப்படிங்கிறது மகாவாக்கியம். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 6வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம எதை பத்தி படிக்கிறோம்னா துவம் பதார்த்தத்தை பத்தி படிக்கிறோம். இதுக்கு மேல தத்பதார்த்தத்தை பற்றி அடுத்த 6 அத்தியாயங்கள் படிப்போம். அதற்கு மேல இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள்ல அசிபதம் ஐக்கியம் சொல்லும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. இப்ப துவம் அப்படிங்கிற என்னை பற்றிய அறிவு. எனக்கு முதல்ல நான் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் இந்த வெறும் உடம்பு மனசு புத்தி தான் நானு அப்படின்னு இந்த அழிய போகக்கூடிய விஷயங்களோட என்னை தொடர்பு படுத்தி கொண்டு அதனால் நான் என்ன லிமிட்டட் பர்சனா நினைச்சு எப்ப பாரு நான் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், நீ அழியக்கூடிய ஒரு ஆன்மா அல்ல, அழியாத பரம்பொருள் தான் நீ அப்படிங்கிற விஷயத்தை, அழியாத பரம்பொருள் என்றால் என்ன என்பதை உணர்த்தி எனக்கு அது சொல்லப்பட்டது. அதனால இந்த துவம்பதத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது
என்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உடைச்சு அந்த லிமிட்டேஷன்ஸ்ல இருந்து நான் வெளியில வரேன், என்னை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். ஓகே. ஆனா மகா வாக்கியம் என்ன சொல்றது? தத்து துவம் அசி அப்படின்னு இருக்கு. இப்ப நான் துவம் புரிஞ்சுக்கிட்டேன், அசினா ரெண்டும் ஒண்ணுங்கிறாங்க. அந்த தத்த புரியாம நான் எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்க முடியும்? இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப சொல்றாங்க, நீங்க கட்டிருக்கிற சாரியும் அவங்க கட்டிருக்கிற சாரியும் சேம் மேடம் அப்படின்றாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்ததே இல்லை, எப்படி நான் சேம் புரிஞ்சுக்கிறது? அன்லெஸ் ஐ நோ இட், நான் இதை புரிஞ்சுக்க முடியாது. நானே அதை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் எனக்கு அது புரியும். இப்ப ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியாதா அப்படின்னா, ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிறது ஏதோ பெரியவங்க சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு அதை தாண்டி ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த 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 ஹோல் காஸ்மாஸ்ல அதனுடைய இடம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னை பத்தி தான் எனக்கு தெரியும். நான் இந்த உடல் மனம் புத்தி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், இதையே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். குழந்தையிலிருந்து வயசாறு வரைக்கும் நான் இதோடயே இருக்கிறதுனால இந்த டிராவல் எனக்கு புரியறது, எனக்கு அதனால சொல்ல முடியறது. ஆனா ஈஸ்வரனோட என்னோட டிராவல் ஃபுல்லா இல்லையே, அதனால எனக்கு தெரியவே தெரியாது யாரு என்னங்கிறத. எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சு கொண்டால்தான் நான் அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள் நானும் அவரும் ஒண்ணுதான். நான் இப்ப ஒரு பக்தனா இருக்கேன். நான் எனக்கு தேவைன்னா கோவிலுக்கு போய் சாமி கிட்ட கும்பிடுவேன், சாமி கொடுத்தாருன்னா வாங்கிக்குவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன். என்னோட ஆங்கிள் இவ்வளவுதான். நான் இப்படித்தான் பக்தி பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு மேல இருக்கிற சக்தி எனக்கு கொடுப்பதற்காக இருக்கிறதுங்கிற எண்ணத்துல நான் இருக்கேன். இல்ல அதற்கு கொஞ்சம் ரிஃபைன்டு மைண்டா இருந்ததுன்னா அந்த சக்தி எல்லோரையும் பரிமாளித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைத்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு விதமாக ஒரு மெச்சூர்டு மைண்ட் கொஞ்சம் இருக்குன்னா அப்படி நினைச்சுக்கிறேன். இது பக்தன்லயே 4 விதமா பிரிக்கிறார் 7வது அத்தியாயத்துல. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்யாசு பக்தி, ஞானி பக்தின்னு 4 விதமா பிரிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்னோட பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அது அந்த தத்துங்கிறது என்ன எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறியாமையோடு கூடிய ஜீவனானவன் மாயையோடு கூடிய அந்த பிரம்மனை எப்படி புரிந்து கொள்கிறானோ அதை பொறுத்துதான் அவன் அந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்வான். ஏன்னா இது புரியல அப்படின்னா ரெண்டு என்டிட்டி இருக்கு. இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒண்ணு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுங்கிற அந்த ஒண்ணுக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறது எனக்கு சரியா புரியலன்னா நான் ரெண்டையும் ஒண்ணு எப்படி நினைக்க முடியும்? நினைக்கவே முடியாது. எப்போதுமே எனக்கு பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பார் அப்படிங்கிற கைவில்லை நாயகத்து. கீழே பூமிக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அவனுக்கு இருக்கும், புரியாதவனுக்கு, மாயையில இருக்கக்கூடியவனுக்கு. அதனால இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல அவன் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா தத்பதத்தை பற்றி அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவனை அறிந்தால்தான் அவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும். இப்போ யாரையோ ஒருத்தர் சொல்றாங்க, நீ இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வல்லவங்க, இவங்க அதை பண்ணிருக்காங்க இதை பண்ணிருக்காங்க. வெறும் ஹியர்ஸே தான், நம்ம அனுபவம் கிடையாது. நாமளே போய் அவங்களோட பழகி அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நாம இன்டராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அவங்கள பத்தின ஒரு அனுபவம் கிடைக்கிறச்சே நமக்கு என்ன ஆகுது? இவங்களை பத்தின புரிதல் நமக்கு ஏற்படுறது. புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அந்த மனசை அவங்க கிட்ட செலுத்த முடியும். பகவான் என்ன சொல்றார்? என்னிடத்தில் செலுத்திய மனம் அப்படிங்கிறார். என்னிடத்தில் செலுத்திய மனம் என்பது எப்படி ஏற்படும் என்றால் என்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டால் அவனுக்கு ஏற்படும். இங்க ஒரு அடித்தளம் போடுற, இது இருந்தா தான் அடுத்தது அவர் ஆரம்பிப்பார். தான் யாருங்கிறத சொல்லறதுக்கு வேணும் தானே அவருக்கு ஒரு ஃபவுண்டேஷன். அங்கேருந்து அடுத்தபடி ஏற முடியும் அவரால். அதனால அப்படி அறிந்து கொண்டவன் அவன் தான் யுக்த தமக அப்படிங்கிற இந்த அறிந்து கொண்டு தியானம் பண்ணக்கூடியவன். இப்ப என்ன புரிஞ்சிருது நமக்கு இதுல இருந்து? தியானம் பெஸ்ட், தியானம் ரொம்ப நல்லது, நிதித்தியாசனம் செய்துதான் ஆக வேண்டும், எல்லா சங்கல்பங்களையும் விட்டு விட வேண்டும், எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லி மனசு எப்படி ஆறாமையா இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் புரியுறது. ஆனா இந்த பதங்களின் விளக்கங்கள் நமக்கு தெரியாமல், சந்தேகம் ஐயம் திரிவு இல்லாமல் அந்த ஞானமானது நம்முள் இருக்காமல் நம்மால தியானத்தை பண்ண முடியும்.
அதனாலதான் இப்ப வரும் உடனே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வருங்கிறதுனாலதான் என்ன சொல்ற, அடுத்த அதிகாரம், சாரி, அடுத்த அத்தியாயமானது ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு ஆரம்பிக்க போறோம். அந்த அத்தியாயத்துக்கான ஒரு அடித்தளமாக இதை நன்கு அறிந்து உணர்ந்து தியானம் செய்யக்கூடியவன் யுக்த தமக, அவன் சிறந்த யோகிகளிலேயே சிறந்த யோகியாக இருக்கிறான் என்பது என் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அர்ஜுனன் கேள்வி கேட்கல, அப்படி உன் கருத்துன்னா நீ உன்னை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்கல. கேட்காமையே பகவான் ஆரம்பிப்பார். ஏன்னா அவருடைய கருத்துன்னு சொல்லியிருக்கார். சோ அங்கிருந்து அவர் ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த லாஸ்ட்ல சொல்றது ஓம் தத் சத்து, நிறைய தடவை உங்களுக்கு விளக்கங்கள் அதுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எந்த சொற்குற்றம் பொருட்குற்றம் எதுவாக இருந்தாலும் இந்த ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லாமல் போகும். அதுக்காக நம்ம எல்லா வாட்டியும் சொற்குற்றம் பொருட்குற்றத்தோட நம்ம படிக்கணும் அப்படிங்கறது அர்த்தம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளுடைய சொற்களை இது பண்றது, ப்ரனௌன்ஸ் பண்றது, பொருளை புரிந்து கொள்வது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். நம்மை அறியாமல் சில தவறுகள் வரும். அந்த தவறுகளுக்கான ஒரு க்ஷமா தான் இந்த க்ஷமா பிரார்த்தனா அப்படிங்கிறது தான் இந்த ஓம் தத் சத். அப்புறம் பகவத்கீதாவில் உபனிஷதமாக இருக்கக்கூடிய, உபனிஷத் அப்படின்னாலே குரு சிஷ்யனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து உண்மையான மெய்யான தத்துவத்தை நிச்சயமாக உபதேசிப்பது என்பதுதான் உபனிஷத் அப்படிங்கிறது. இப்ப இந்த குரு சிஷ்ய சம்வாதமாக இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும் அந்த உபனிஷத்ஸும். அது மட்டும் இல்லாமல் உபனிஷத்ஸு அப்படிங்கறச்சே உபநிடதங்கள்ல இருக்கிற கருத்துகள் எல்லாம் சேர்ந்து இதில் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுக்கிறார். யார் சொல்லிக் கொடுக்கிறார்? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அப்படின்னு இதுல இந்த இத 6வது அத்தியாயத்தை சில புஸ்தகங்கள்ல ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தியான யோகம்னு சொன்னாலும் ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுதான். இப்ப நாம இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி பார்க்கணும். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயம் பார்க்கறதுக்கு படிச்சுட்டே வரும்போது ஏதோ கொஞ்சம் சுலபமா இருக்கிறது மாதிரி நமக்கு தோணும். ஆனா டு ரிகலெக்ட் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் கொண்டது இந்த அத்தியாயம். அதனால இதை நிறைய தடவை படிக்கதான் இதுல உண்மையிலேயே பகவான் நம்மள என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிறது நமக்கு புரியும். பிகாஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் சஜஷன்ஸ். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருப்பான், இப்படி இருந்தா அவனுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நாம தான் நம்மளுக்கு வேணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னும் எல்லா அத்தியாயங்கள்லயும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இது மோர் ஆஃப் பிராக்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு துவனியை அது கொடுக்கறது. ஏன்னா தியானம் பண்ணன உடனே நமக்கு சௌரியமா டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாமே அப்படின்னு தோன்றது. பட் தியானம் பண்றதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படிங்கறது அவர் சொல்றச்சே, அதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதை வளர்த்துண்டாதான் தியானமே பண்ண முடியுங்கிறது அதுல இருக்கிற ரகசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ம யோகத்தை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். கர்ம யோகம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த முன்னாடி அத்தியாயத்துக்கும் அதுக்கு அடுத்த அத்தியாயத்துக்கும் ஒரு தொடர்பு எப்பவும் இருந்து கொண்டேதான் இருக்கு. 5வது அத்தியாயம் முடிக்கிறச்சே என்ன சொன்னார் சந்நியாச யோகத்துல அப்படின்னா, இந்த அறிவோடு கூட ஞானத்தோடு கூட இந்த கர்மத்தை யோகமாக நீ செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல இடங்கள்ல ஞானத்தினுடைய பலனைத்தான் இதுல அதிகமா பேசிருக்கு. சந்நியாச யோகம், சந்நியாசம் அப்படி எதை சந்நியாசம் பண்றது? நான் எனதுங்கிற அகங்கார விஷயங்களைத்தான் நம்ம சந்நியாசம் பண்றோம். அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களினுடைய அலைக்கழிப்பத்தான் நம்ம சந்நியாசம் பண்றோம். அப்ப அந்த சந்நியாசம், அதுலதான் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படிங்கிறது. நீ இதெல்லாம் பண்ணினாத்தான் உனக்கு அந்த மனசுல ஒரு அமைதியானது ஏற்படும் அப்படின்னு. இந்த மன அமைதிக்கான வழி என்ன? நான் படிச்சுட்டேன்னா பத்தாது. படிச்சதுக்கு அப்புறம் மன அமைதி போனவங்கள 100 பேர் சொல்லலாம். நம்ம படிச்சதுனால மன அமைதி வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. படிச்சதை அசிமுலேட் பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணி அதுக்கு நேரம் கொடுத்து நாம அந்த ஒரு குவாலிட்டி டைம் சொல்லுவார் சுவாமி, அதை கொடுக்காம இந்த விஷயம் நமக்கு சபலம் ஆகாது அப்படிங்கிறது தான். அதனால என்ன சொல்றாருன்னா, நீ கர்மத்தை பண்ணி கொண்டு இருக்கலாம் அப்படின்னா நீ சந்நியாசம் வேணுமா, சந்நியாசம் சரியா கர்மம் சரியா அப்படிங்கிறது தான் அவன் 5வது அத்தியாயத்துல ஆரம்பிச்ச கேள்வி.
ஏன்னா 4வது அத்தியாயத்துல முடிக்கரிச்சு நீ ஞானம் என்ற வாளால் நீ உன்னுடைய சம்சயங்களை எல்லாம் அறுத்து அறுத்து எறிந்து விட்டு நீ வந்து இது பண்ணு, கர்மம் பண்ணு அப்படிங்கிறார். அப்ப அங்க ஞானம் என்கிற வாளால்னு சொல்றியே, அப்ப திருப்பி கர்மம் பண்ணுங்கிறிய, சந்நியாசம் சரியா ஞான கர்மம் சரியா, மறுபடியும் அவன் கேள்வி கேட்க அதுக்காகவே சந்நியாச யோகத்தை பற்றி அவர் நிறைய சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு மறுபடியும் இட்ஸ் கண்டினியூஷன். என்ன சொல்றாருன்னா, கர்ம யோகம் சிறந்ததப்பா, நீ சன்னியாசிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நினைச்சுக்காத. சன்னியாசி ஆக்கர் ரோக் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, என்ன ஆட்டிடியூட்ல இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட தான் ஃபர்ஸ்ட் 2 இதுலயும் சொல்ற. அனாசிரித கர்ம பலம். சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கு என்ன பலன் என்பதை நம்முடைய மனம் நாடக்கூடாது. அதத்தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப யார் வந்து அந்த கர்மத்தை யார் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் கர்ம யோகத்துல நல்லா தேர்ந்தவனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் கர்மத்தை செய்தால்தான் கர்ம யோகத்தில் தேர்ந்தவனாகும். உட்காண்டே இருந்தா கர்ம யோகத்துல தேர்ந்தவனாக முடியாது. ஆருருக்ஷோ ஒரு முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே. 3வது ஸ்லோகம். நீ கர்மத்தை செய்தால்தான் கர்மத்துல இருக்கிற நியூவான்சஸ் தெரியும். எங்கெல்லாம் எனக்கு மனசு வந்து பேதலிச்சு போறது, இந்த கர்மத்தினுடைய விளைவுகளால் என்னுடைய மனம் எங்கெல்லாம் வந்து தடுமாறுறது, அந்த தடுமாற்றத்தை நான் குறைக்கணும்னா வேலை பண்ணாதான் தெரியும். நான் எங்கேயும் போக மாட்டேன், வேலையே பண்ண மாட்டேன், நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் ஒரே இடத்துலன்னா அது முடியாது. வேலையில தான் நம்மளால வந்து மனம் பக்குவப்படணும்னு அந்த வேலையினாலதான் மனம் பக்குவப்படணும். நிஷ்காம கர்மயோகத்தின் மூலமாகத்தான் மனம் பக்குவம் அடைய வேண்டும். அடைந்தவனுக்கு என்ன வேலை? யோகாரூடனுக்கு என்ன வேலை? அந்த கர்மத்தை அவன்தான் விட முடியும், அவனுக்குத்தான் அதுக்கான தகுதி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கர்மத்தை பொறுமையா பண்ணி கொண்டு இருக்கணும். கர்மத்தை எப்படி பொறுமையா பண்ணணும்? எந்த விதமான சங்கல்பமும் இருக்கக்கூடாது. சர்வ சங்கல்ப சந்நியாசி 4வதுல சொல்லிட்டேன். எந்த சங்கல்பமும் வச்சுக்காது, இது இப்படி வரணும், அது அப்படி போகணும், நான் இதைத்தான் பண்ணுவேன், நான் இங்கத்தான் போவேன், இதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, கடமை என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விருப்பு வெறுப்பில்லாத காரியங்களை செய்ய வேண்டும். சிம்பிளா வச்சுக்கோங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். சர்வ சங்கல்ப சந்நியாசினா அதுதான். சரி, அதை நான் எப்படி பண்ண? யாராவது எனக்கு வந்து டெய்லி மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது கொடுப்பாங்களா? நான் கொஞ்சம் அதை கேட்டுட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டவுன் ஆயிடுது எனக்கு. சான்ஸே கிடையாது. நீயே ஏத்திக்கோ. புத்தரே ஆத்மானம் நாத்மானம் அவசாதை. யார் உனக்கு நண்பன், யார் உனக்கு எதிரி? நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு எதிரி. 2 ஸ்லோகம் 5, 6. பகவானுடைய மோட்டிவேஷன். வேற யாராவது வந்து மோட்டிவேட் பண்ணணுமா நமக்கு? பகவானே பண்ணியாச்சு அப்படி. இந்த ஸ்லோகத்தையே கூட காத்தால எழுந்த உடனே உத்தரே ஆத்மனாத்மானம். எழுந்துக்கோமா, தயவு செஞ்சு படுக்கையில கிடக்காது, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, உத்திஷ்ட ஜாகிரத இது சொல்றது யாரு? உபனிஷத் சொல்றது. இவர் சொல்றாரு விவேகானந்தர், அரை சவேக். நம்மளுக்கே சொல்லிக்க வேண்டியதான். நம்ம யாராவது வந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நம்ம தேட முடியாது, தேவையும் கிடையாது நமக்கு. ஏன்னா பகவான் இருக்காரே, அதனால. அப்ப அதை சொல்லிட்டார். அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அப்படி இந்த சர்வசங்கல்ப சந்நியாசியாக ஒருத்தன் இருக்கான், நல்ல பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கான்னா அவனுடைய மனமானது எப்படி இருக்கும்? எந்த விதமான வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எந்த விதமான இருமைகளும் அவனை பாதிக்காது. பஸ்தி சீதோஷ்ண சுக துக்கேஷு அப்படிங்கிற வார்த்தையை போட்ட. அப்போ எனக்கு கிளைமேட் சேஞ்சஸ், கிளைமேட்னு சொல்லும் போது ஒரு வசதியான வார்த்தை அது. கிளைமேட்டுங்கிறது நம்ம பல விதங்களுக்கு பயன்படுத்தும். பீப்புள் 4 பேர் சேர்ந்து இருந்தா கூட அங்க என்ன ஒரு கிளைமேட் இருக்குன்னு பாரு அப்படின்னு எல்லாம் நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அது நல்ல சங்கமா இல்ல துர்சங்கமா தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும். சீதோஷ்ண சுக துக்கேஷுங்கிறது ஒரு இண்டிகேட்டிவ் வேர்டு. வெளிப்புறமாக உனக்கு ஏற்படக்கூடிய, பாக்கியத்துல ஏற்படக்கூடிய உனக்கு டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே அவனுக்கு இருக்காது. அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. அடுத்தது என்ன சொல்ற? சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனக. நான் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், கீ வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணேன்னா இன்னும் 2 கிளாஸ் ஆயிடும் இல்லையா? அதனால சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனக அப்படிங்கிற அவன் என்ன பாக்குறான்னா, அவன் எதெல்லாம் பொருட்கள் எதெல்லாம் அவன் வந்து கடந்து வருகிறானோ அது எல்லாம் அவனுக்கு ஒண்ணுதான். அதுல எந்த இடத்துலயும் அவனுக்கு வேதம்ங்கிறதே அபேத புத்தி அவனுக்கு இருக்கு. மண்ணாங்கட்டியா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு அதை ஒரு பொருளா பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். அதுல எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஏன்?
ஏன்னா பேர் ஆஃப் நாலாவது ஸ்லோகம் செகண்ட் லைன் சர்வ சங்கல்ப சந்நியாசி. அது என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு அதனால எந்த ஒரு பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. அதை எடுத்து வச்சுக்கிறதுனால ஒன்றும் இல்லை, இல்லாததுனாலையும் ஒன்றும் இல்லை. ஸோ அது பொசஷன்ஸ்ல அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை. முதல்ல வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிற பார்வை, அப்புறம் அவன் பொசஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அல்லது அவன் என்கவுண்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பார்வை. மூணாவது என்ன அப்படின்னா எல்லார்ட்டையும் ஒரு சமபுத்தி. சுக்ருன் மித்ரா ரிதாசீன மத்தியஸ்த துவேஷ பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாபேஷு சமபுத்தி விசிஷ்யதே. இதுதான் அவனுடைய ஆட்டிடியூட். யாருக்கு? சர்வ சங்கல்ப சந்நியாசியாக ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு இப்படித்தான். இதை வச்சுதான் நாம நம்மள எடை போட்டு, நான் எடை போடும்போது சொன்னோடனே யாரையாவது எடை போட போயிடும் மனசு. நான் நினைச்சு பார்த்தேன், பேசுறாங்களே ஒடியா அவங்க அப்ப அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சொல்றாங்க அப்படி இல்லை, நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு அடுத்தவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தப்பு அது. நமக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும், நாம இப்படி இருக்கோமா, நாம இதுக்கே ஆயுஸ் போயிடும். நம்மளை சரி பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா that itself is enough for our life. அதனால அதுக்கு தான் டைம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இவன் என்ன பண்ணணும், இந்த எந்த சங்கல்பங்களும் இல்லாமல் அவன் தன்னுடைய கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான், அறிவோடு கூட ஞானத்தை பெற்றிருக்கிறான். நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அவன் வெறும் கர்மத்தை மாற்றம் செய்து கொண்டிருப்பவன் இல்லை, குருவை அடைந்து ஞானத்தை பெற்றவன். அந்த ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவன் இப்ப அந்த ஞானத்தை தன்மயம் ஆக்கிக் கொள்வதற்கு அவன் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். என்ன முயற்சி அவன் மேற்கொள்ளணும்? ரகசியமான ஒரு இடத்துல இருக்கணும். அவன் அந்த முயற்சியை செய்யும் பொழுது, எப்பவுமே ரகசியமா இருக்கிறது இமயமலை சாரல்ல போய் ஒரு புகைக்குள்ள உட்காந்துக்கிறேன்னா தாராளமா உட்காந்துக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை பிராரப்தம் நமக்கு இடம் கொடுத்ததுன்னா தாராளமா உட்காந்துக்கலாம். ஆனா அங்க உட்காந்துக்காததுனாலதான் எனக்கு மகா துக்கமே வந்ததுன்னு நினைக்க கூடாது. அப்ப படிச்சு புண்ணியம் இல்லைன்னு. எந்த இடமும் நமக்கு ஒரு ஒரு பொருட்டல்ல. ஆனா எதுக்கு ரகசியம்னு சொல்றது அப்படின்னா டிஸ்டர்பன்ஸை அவாய்ட் பண்ணுறது. பிரகசிஸ்திதக ஏகாக்கி, ஒருவனாக இரு. யதசித்தாத்மா, நன்றாக அடங்கிய சித்தத்துடன் இரு. எந்த விதமான பொருட்களின் மீதும் ஆசையையும் வைத்துக் கொள்ளாதே, பொருளையும் வைத்துக் கொள்ளாதே. நிராசீகி அபரிக்கிரக. இத்தனை கண்டிஷன்ஸ் 10வது ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, இடம் உட்காந்துக்கிற இடம் நல்ல சாக்கடையா பார்த்து உட்காந்துக்காத. மூக்கெல்லாம் பிடிச்சுட்டு அப்புறமா தியானம் பண்ண முடியாது. நல்ல சுத்தமான இடத்துல உட்காரு. ரொம்ப உயரத்துக்கு போகாத, ரொம்ப தாழ்ந்ததா இருக்கக்கூடாது, மேடு பள்ளமா அந்த இடம் இருக்கக்கூடாது. அதன் மீது ஒரு தர்பையை போடு, அதன் மீது ஒரு மாந்தோலையோ புலித்தோலையோ போடு, அதன் மீது ஒரு துணியை போடு, சாஃப்டா இருக்கும். நீ உட்காந்துக்கோ. அதுக்கப்புறமா நீ மனசை சித்தத்துல ஏகாகிரதை, ஒரே சிந்தனையாக நீ படித்த விஷயத்தை மாத்திரம் சிந்திப்பது என்று நீ உட்கார்ந்து கொள் அப்படிங்கிறவர். புத்தி ஆத்ம விசுத்தையதான் அங்க ரொம்ப முக்கியம். மனசு சுத்தமா இருக்கும், எந்த விதமான கல்மிஷமும் இல்லாமல். விகத கில்பிஷகன் பின்னாடி வரப்போறது. எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத ஒரு மனமாக இருக்கு. ஆசை இருக்கிற மனசுல கல்மிஷம் இருக்கும். ஏன்னா ஆசைக்கான அடுத்தடுத்த அடி இருக்கும், அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்கும். அந்த அது நடக்கணுமே, அது நடக்கணுமே, அது வந்தா என்ன பண்றது, வரலன்னா என்ன பண்றது, நேற்று இப்படி வந்ததே, முந்தா நேற்று இப்படி வந்ததே என்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். மனசு சுத்த மனமாக இருக்கணும். சரி, உடம்ப எப்படி வச்சுக்கணும், நானு அப்படி இப்படி 8 மாதிரி புரிஞ்சுட்டு 9 வளைஞ்சுட்டு எல்லாம் இருக்கலாமான்னு இருக்காதப்பா. அந்த மாதிரி எல்லாம் எங்கேயான சுளுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்புறம் போய் சமம் காய சிரோ கிரீவம் தாரையன் அச்சலம் ஸ்திரன், சிட் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். எப்படி உட்காரணும் அப்படின்னு. அப்புறம் உன்னுடைய நாசியின் நுனியை பாரு, எந்த திசைகளையும் பார்க்காது. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் உங்களுக்கு வேண்ட அளவு விளக்கம் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப என் மனம் திரும்ப திரும்ப இந்த விளக்கங்கள்ல போறது, நான் பிடிச்சு இழுத்து கொண்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து கொண்டிருக்கேன். அதனால திருப்ப விளக்கம் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், திஸ் வில் கண்டினியூ டு 2 or 3 classes. தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கு. அந்த உங்களுக்கு ஒருவேளை மறந்து போயிடுத்து, இப்ப இதுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லையேன்னா கிளாஸ் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு. தயவு செய்து நீங்கள் மறுபடியும் அந்த கிளாஸை போட்டு கேட்டு உங்க மனசுல அந்த கருத்துக்களை நல்லா வாங்கிக்கோங்க. அதுதான் நான் என்னுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்குது. சரி, அடுத்தது என்ன சொல்றார்? இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, உட்காந்து நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, அப்புறமா நீ உட்காந்து போனை வச்சு பார்த்துட்டே இரு நீ அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பயம் இல்லாமல் எந்த பயம், எதுக்கு பயம் வரும்? பயம்ங்கிறது ஆசையுள்ள மனசுல பயம் வரும்.
அது மட்டும் இல்ல, ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கும்போது பயம் வரும். நான் என்ன பண்ண போறேன்? நான் படிச்ச விஷயத்த தியானம் பண்ண போறேன். அதுக்கு என்னத்துக்கு எனக்கு ஆங்ஸைட்டி? ஒரு பயமும் உனக்கு தேவையில்ல. நீ நன்றாக உட்கார்ந்து, நீ அந்த அந்த மனச வந்து சித்தத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமோ வைத்துக்கொண்டு, ஒரு பொருளில் அந்த சிந்தனை இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இங்க ஃபுல்லா இது எல்லாத்துக்குமே இருக்கிற அடிப்படை விஷயம் அதுதான். மச்சித்தக என்னையே நினைப்பாயாக. அந்த இடத்துல மத்துங்கிறது என்னையேங்கிறது சகுன பிரம்மம் அல்ல. இப்ப நான் லாஸ்ட் சொன்ன ஸ்லோகத்துல மட்டும்தான் நம்ம அதை சகுன பிரம்மம்னு வியாக்கியானத்துல பார்க்கணும். மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன பார்க்கிறோம்னா தூய உணர்வாக, தூய உணர்வையே நீ சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லி கொடுத்திருக்கார் 2வது அத்தியாயத்துல இருந்து. அதனால அதை நீ சிந்திப்பாயாக அப்படின்னு. அப்ப இது மாதிரி பண்றவனுக்கு மனசு எப்படி இருக்கும்? சாந்திம் நிர்வாண பரமா மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி. அவன் என்னிலேயே அவன் நிலை பெற்றிருக்கிறான். மனது சாந்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல நிர்வாண பரமாங்கிற கொஞ்சம் நீங்க ஒரு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான். அப்படியே பேக்ல போங்க. போன 5வது அத்தியாயத்துல கடைசியில என்ன சொல்ற? காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசா அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகத்திலையும் இந்த பிரம்ம நிர்வாணம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிற அந்த 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 பிரம்மத்தை பற்றிய முழுமையான அறிவை பெறுவது அப்படிங்கிறது, பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருப்பது, அந்த அறிவிலேயே நிலை பெற்றிருப்பது அப்படிங்கிறதுக்குத்தான் இத்தனை எக்ஸசைஸ்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது கண்டினியூட்டி இருக்குன்னு சொன்னேன். எங்கேருந்து வருது கண்டினியூட்டின்னு நீங்க தேட வேண்டாம். நானே உங்களுக்கு க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதை பாருங்க. என்ன ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா கொண்டு வந்து முடிக்கிறார். இப்ப சாந்தி, இதுதான் உனக்கு சாந்தியை கொடுக்கும். இதுதான் உனக்கு அத்தியந்த சுகம் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. இந்த பிரம்ம தியானம் அப்படிங்கிறதுலயே நீ நிலைத்து நிலைத்து நிலை பெற்று இருக்க வேண்டும். சரி, அதுக்கு அடுத்ததா 2 விஷயம் சொல்றேன். ரொம்ப சாப்பிட்டுட்டு உட்காந்துக்காத, கஷ்டப்படுவ. அது ஏப்பம் வந்துட்டே இருக்கும். நீ இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்ட அப்படின்னா அப்பவும் உனக்கு ஒரே மயக்கமா வரும். 2ம் பண்ணாத. ரொம்ப தூங்கிட்டு உட்காந்துக்காத, உனக்கு தியானம் பண்ண முடியாது. ரொம்ப தூங்காம உட்காந்துக்காத, தியானம் பண்றேன் பேர் வழியேன்னு தூங்கி கொண்டிருப்ப. 2 ஸ்லோகம். யுக்த ஆகாரம், யுக்த ஸ்வப்னம். இது 2த்தையும் இது வந்து என்னன்னா, நான் தியானம் பண்ணும் பொழுது என்னுடைய உடல் எப்படி இருக்கணும், அதன உடல் நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்ற? அவன் இது வந்து ஒரு ஸ்லைட் டீவியேஷன் வச்சுக்கலாம். தியானத்துக்கான பகிரங்க சாதனா அப்படிங்கறத முன்னாடி சொல்லி கொண்டிருக்கிறச்சு, இந்த இடத்துல அந்தரங்க சாதனை சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் டீவியேஷனா பகிரங்க சாதனையில 2 விஷயத்த சொல்றாரு. அது அவருக்கு ஒரு ஃப்ளோல வந்திருக்கு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, யதா விநியத்தம் சித்தம் ஆத்மன்யேவாக திஷ்டது. தன்னிலேயே தானே நிலை பெற்று இருக்கக்கூடியவனுக்கு புத்தி எப்படி போகும்னா நிஸ்பிருக, எதுலையுமே அவனுக்கு ஆசை என்பதே இருக்காது. அவனுக்கு எந்த விஷயத்திலும் இச்சை என்பது இருக்காது. சர்வ காமேபியக நிஸ்பிருக. எந்த புலனின்ப பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதுல அவனுக்கு ஒரு ஈடுபாடு என்பது இருக்காது. இந்த தியானத்தினுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறது தியான ஸ்வரூபம். இதை எப்படி சொல்றாருன்னா, தியான ஸ்வரூபம்ங்கிறது எப்படி இருக்கும்? அந்த தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவனுடைய அந்த தியானத்தினுடைய சொரூபத்தை அவன் எப்படி அனுபவிக்கிறான்? தியான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னிலேயே தானே இன்பத்தை இன்பம் இன்புற்றிருப்பது அப்படிங்கிறது தான் தியானத்தினுடைய விஷயம். தியான ஸ்வரூபம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, யதா தீபோ நிவாதஸ்தே நேங்கதே சோபமாஸ்மிதா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தீபமானது காற்று இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய தீபமானது எப்படி அசையாமல் இருக்கிறதோ அதுபோல அவன் மனமானது அசையாமல் நிலை பெற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செகண்ட் நீங்க வந்து மைண்ட ஸ்டில் பண்ணி பாருங்களேன். அப்பவே அது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பட் ஸ்டில் பண்றது நம்மளோட எய்ம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரைக்கு வேணா பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு மேல அது இருக்காது. ஆனா ஒரு செகண்டே பரமானந்தமா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் வித்தவுட் திங்கிங் எனிதிங். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல போன கிளாஸ்ல, இந்த கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நம்ம மைண்ட் வந்து அப்படியே ஸ்டில்லா இருதுன்னு. ஆஃப்டர் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் சாதனா நமக்கு அது கிடைக்கும். ஒரு சஹஸ்ரநாமத்தை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் விடாம அழகா சொல்லிட்டு வந்துட்டு நிறுத்தரிச்சே
இந்த லலிதாம்பிகையே நமக அப்படின்னு நிறுத்தரிச்சே மனசுல வந்து அந்த உண்மை, அந்த ஆழமான அமைதியானது நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நமக்கு காமிச்சிட்டு போகும். இது புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த ஸ்வரூபம். எதுவுமே இல்லாம இன்பத்தை கொடுக்க முடியும், இன்பத்தை உணர முடியும்னா அதான். நாம ஆனா என்ன பண்றோம்னா உலக பொருட்கள் தான் இன்பம் கொடுக்கறதுன்னு நினைச்சு மாயையில மயங்கி திரிஞ்சு கொண்டு இருக்கு. எப்படி எல்லாம் நம்ம இதுல அலைய முடியுமோ அலைஞ்சு கொண்டிருக்கோம். பிறவி பிறவியா அலையறோம். ஒரு பிறவி இல்ல, எத்தனை எண்ணற்ற பிறவி, எத்தனை 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 அன்னையோ, எத்தனை எத்தனை தந்தையோன்னு அது மாதிரி எத்தனை பிறவினே தெரியாது. இருக்கட்டும், அந்த மாதிரி. இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்ப அவனை பத்தி விவரிக்கிறார். அந்த தியானத்தினுடைய அந்த ஸ்வரூபம், தியானத்தினுடைய விஷயம், தியானத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லி தியானிக்கிற போது அவனுடைய மனமானது எப்படி இருக்கிறது. எத்திர உபரமத்தே சித்தம், நன்றாக சித்தம் அடங்கியதாக இருக்கிறது அவனுக்கு. ஏன்னா அவன் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்ல அந்த கேர் ஆஃப் ஃபோர்த் ஸ்லோகா செகண்ட் லைனை விட்டுறக்கூடாது. சர்வ சங்கல்ப சந்நியாசி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அதுதான் முக்கியமான வேர்டே. அது அவனுக்கு இருக்கு அந்த மாதிரி. சார், எந்த விதமான பொருள்லையும் அவனுக்கு நாட்டம் இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவனால பார்க்க முடிகிறது, அவனால அத வந்து அபரோக்ஷமாக அனுபவிக்க முடிகிறது. அவன் இருக்கு அவன்கிட்ட அந்த அந்த தானே சுகஸ்வரூபம் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறது. அது அவனுக்கு தெரியறது, தியானத்துல தெரியறது அப்படிங்கிறது. அதாவது அந்த விஷயங்கள் நன்றாக உள்ள போய் நாம் அதன் மயமாகவே சிந்தனை இருந்து கொண்டிருக்கு. இது ஒண்ணும் மேஜிக் எல்லாம் கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, யாரோ இப்படி உட்கார்ந்துட்டே இருந்துட்டா அப்படி வந்துடும், அப்படி இல்லை. நிச்சயமாக அப்படி கிடையாது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இந்த அத்தியாயங்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களுடைய பொருள், இதை மட்டுமே நம்ம மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா நேச்சுரலி லாஜிக்கலி நம்ம மனசு வெளியில போகாது இல்லையா. இட்ஸ் வெரி லாஜிக்கல். வெளில போனாதானே நம்ம ஒரு பொருளை பார்க்கறது, அப்புறம் அதுல இருந்து நமக்கு காமம் ஏற்படுறது, அப்புறம் அந்த காமத்தினால நம்ம அதை சங்கல்பம் ஏற்படுறது, அப்புறம் காமம் ஏற்படுறது, அப்புறம் கிடைக்கிறது, கிடைக்காதது இல்லை, அப்புறமா தானே மனசு வெளியில போகல இல்லையா. அதனாலேயே அவன் ஆனந்தமாக இருக்கிறான். அவ்வளவுதான், சிம்பிள் ரீசன் அது. அடுத்தது சொல்ற சுகம் ஆத்தியந்திகம் எத்தது புத்தி கிராஹியம் எத்தேந்திரியம். அந்த சுகம் எப்படி இருக்கும்? இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன தோணும்னா, அந்த சுகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். கஷ்டம் பாரு. அது புத்தி கிராஹியம் அதீந்திரியம் அப்படிங்கிறது. இந்த இந்திரியங்களுக்கு அது அகப்படாதது. அந்த சுகம் இப்படித்தான் இருக்கும்னு அனுபவத்துல சொல்ல முடியாது. அது அறிவால் உணர்ந்து கொள்ள வேண்டிய சுகம். இந்த ஃப்ரீயா இருக்கிற மைண்ட் அப்படிங்கறது ஃப்ரீயா இருந்தா தானே தெரியும். மைண்ட் எப்பவுமே ஆக்குபைடா இருந்ததுன்னா அந்த ஃப்ரீ மைண்ட் எப்படி நீங்க அனுபவிக்க முடியும்? மைண்டை ஃப்ரீ பண்ணாதான் அதை அனுபவிக்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இந்த சுகமானது புத்தியில புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இது வந்து இந்திரியங்களுக்கு வசப்படாத ஒரு சுகம். அப்ப அந்த மனசு வந்து ஸ்திரமாக இருக்கணும். அந்த ஸ்திரமா அந்த அந்த தத்துவத்திலேயே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிற சமயத்தில் அது சுகமாக இருக்கிறது. இயற்கையான சுவாபாவிகமான சுகத்தை அது வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. இப்ப என்ன சொல்ற, ஏப்பா எவனாவது இந்த மாதிரி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இதை விட கீழான சுகமாக இந்த உலக சுகத்துக்கு எவனாவது ஓடுவானோ? ஓட மாட்டானே. அடுத்த வார்த்தை, எம் லப்த்வா சாப்பரம் லாபம் மன்யத்தே நாதிக்கம் ததக. எதுக்கு போற, அவன் போவே மாட்டான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, தம் வித்யா துக்க சம்யோக வியோகம். அவன் என்ன பண்ணுவான், இதை தெரிஞ்சுட்டான் இல்லையா, அந்த துக்க சம்யோகம் எங்க இருக்கு? துக்கம் வெளியில போனா துக்கம் இருக்கு. இந்த வெளியில போகாம இந்த மனசை இதுக்குள்ளேயே பத்திரப்படுத்தி வச்சுப்பானா, வச்சுக்கணும். இது ஏதோ ஒரு கூட்டுல போட்டு பூட்டி வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த சிந்தனை தான். இந்த சாஸ்திர சிந்தனையை விட்டு வேற ஒண்ணு கிடையாது. ஒருத்தரோட பேசுறானா அதை பத்தி பேசு. அதை பத்தி பேச முடியாத ஒரு சூழ்நிலையா பேசவே மாட்டான் மொத்தத்துக்கு. அவ்வளவுதான். ரெண்டு தான். ஒண்ணு பேசினா இதை பத்தி, இல்லைன்னா பேசாது. பயனில சொல்லாமை, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பயனை தராத சொற்கள் எல்லாமே பயனில பயனில்லாத சொற்கள் தான். எவ்வளவு போட்டு ஒரே அடியா அடிச்சுட்டார் பரிமேலர். அதனால இதெல்லாம் மனசுல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறோமே, கொஞ்சம் மைண்ட்ல அதெல்லாம் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா,
மனசு வந்து ரொம்ப உறுதியாயிடும். இது கஷ்டம். இந்த துக்க சம்யோக வியோகம் பண்றது கஷ்டம். ஏன்னா வெளியில இருக்கிறது எல்லாமே நம்மளே இழுக்கும், சுகத்தை கொடுப்பது போல இழுக்கும். அப்ப நிர்விண்ண சேதஸ் வேணும் எனக்கு. எனக்கு தைரியமா நம்ம உறுதியான மனம் வேணும். எங்கேயும் போக மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்டயும் நான் வந்து இன்டராக்ஷன் கிடையாது. நான் படிக்கணும்னா படிக்கணும், அவ்வளவுதான். என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி நான் எனக்கே நானே சொல்லிக்கொண்டு படிக்கணும். நான் மத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம்னா கூட அது கூட பிளேம் அடுத்தவங்க மேல போடுறதுதான். நான் எடுத்துக்கல என் டைம், அவ்வளவுதான். நான் அப்படித்தான் நினைப்பேன். நான் என்னோட டைம் 100% என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது வேற எங்கேயும் இல்ல. இன்னொருத்தர கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டேன்னா அப்ப நான் ரொம்ப தீனனா போயிடுவேன். அப்படி நான் ஒரு பொம்மையா என்ன எல்லாரும் என்ன வந்து எப்படி வேணாலும் ஆட்டி வைக்கிறதுக்கு இல்ல. நான் அதுக்காக நான் எனக்கு வேணுங்கிற டயத்தை எடுக்கிறதுக்கு இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் அதற்கான திட்டங்களை வகுப்பேன். அதுதான் அந்த யோகியினுடைய இதுவா இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஸ்லோகத்தை தாண்டி இது நமக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறதையும் சேர்த்து சேர்த்து படிக்கிறதுனால நான் இந்த விஷயங்களை சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றார்? இப்ப அவனுக்கு மனசு என்னன்னா வெளியில இருக்கிற துக்க சம்யோக வியோகம் கண்டினியூட்டி பார்த்துட்டே வாங்க. அவன் வந்து வெளியில இருக்கிற பொருட்கள்ல ஈடுபட மாட்டேங்கிறான். சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா. என்ன விதமான முதல்ல சர்வ சங்கல்ப சன்னியாசி சொன்ன, இப்ப என்ன சொல்றார்? சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வான் சர்வான் அசேஷக. இந்த தியானத்தை அவன் நன்றாக பழகி 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 அவனுக்கு வெளியிலிருந்து ஒரு பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது. அப்படி இன்பப் பொருள் என்று ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை நான் சீண்ட கூட போறது கிடையாது. யாருக்கோ அது இன்பப் பொருளா இருந்துட்டு போட்டோம், எனக்கு கிடையாது அப்படிங்கிறது. இது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசும் புத்தியும் வெளியிலிருந்து ரிலீவ் ஆகி உள்ளுக்குள்ள நம்மிடம் நாம் இருக்கக்கூடிய அந்த எத்ரோப ரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா, அந்த அந்த உபரமா அந்த சித்தம் உபரமா ஆக 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 என்ன ஆகுதுன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்னில் தான் இன்புற்றிருப்பது பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகனா என்ன அப்படிங்கறத அங்க அவன் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்வான். ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதப்பி சிந்தையேத். ஒன்ன கூட யோசிக்க மாட்டான். 1008 புடுங்கல் இருக்கும் அவனை சுத்தி, வெறும் புடுங்கலாதான் இருக்கும். அவன் வாழ்க்கை ஒண்ணும் அப்படியே வந்து பூ மெத்தையில நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, முள்ளுல நடக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் அவன் எதை பற்றியும் கவலையை கொள்ள மாட்டான். அதுதான் இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஞானி வந்து பெரிய ஒரு பெலேஷியல் பங்களோல படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு போட்டிருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவன் தான் இன்பமா இருக்கான்னு சொல்லிட்டு. இல்ல அப்ப அந்த இன்பம் என்பது அது இல்ல என்பது அதுலயே தெரியறது பாருங்க. அதனால சொல்றார் ஏதோ நிஷ்சரதி. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ற? எங்கெங்கெல்லாம் மனசு போறதோ அங்கங்கெல்லாம் நீ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து மனசுல வச்சுக்கோப்பா. ததஸ்தோ நியம் எய்த்து ஆத்மன் ஏவ வசம். உள்ளேயே கொண்டு வந்து இந்த அறிவிலேயே நீ நிலை பெற வைப்பாயாக. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம். அவனுக்கு மனசு வந்து ரஜஸ் வந்து சாந்தி ஆயிடுறது. அதுக்கப்புறம் அவன் வந்து மனம் நன்றாக அடங்கி விடுகிறது. அப்ப பிரம்மபூத மக்கல்மஷம். அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா அந்த பிரம்மனை நன்றாக பிரம்ம தத்துவத்தை நன்றாக அவன் உணர்ந்து கொள்கிறான். எந்த விதமான குற்றமே இல்லாத அந்த பிரம்ம தத்துவத்தை நன்றாக உணர்ந்து கொள்கிறான். அதனால அவன் என்ன பண்றான்? அவன் விகத கல்மஷமே கிடையாது கொஞ்சம் கூட. அவனுக்கும் குற்றங்கள் நீங்க பெறுகிறது. சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஸ்னுதே. உடனடியாக அவன் அந்த பிரம்ம தத்துவத்தை அது சுகஸ்வரூபம் என்பதை, தானே சுகஸ்வரூபம் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொள்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? அவனோட ஆட்டிடியூட் மாறும். சர்வபூதஸ்தம் ஆத்மானம். நான் எப்படியோ அப்படித்தான்ப்பா இந்த உலகம் எல்லாம் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்கு அடுத்து அவனுக்கு எக்ஸ்பான்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? எங்கேயும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்துல இருந்தும் வித்ட்ரா பண்ணி உள்ள கொண்டு வரான். அப்புறமா அது நல்ல நிலை பெற்ற பிறகு என்ன ஆகுது? நம்ம என்ன நினைப்போம்னா எல்லாத்தையும் ஒதுங்கி போறது இது இன்னும் பெரிய இது அல்டி அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா நம்ம வெளியில சொல்லுவோமா, நான் கீதை படிச்சுட்டு இருக்கேன் அதனால நான் இதுக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை அப்படிலாம் சொன்னோம்னா கூட நம்மளுக்கு இதுதான் வரும், விமர்சனங்கள் தான் வரும். நம்ம ஏதோ ஒதுங்கி போறோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது விமர்சனங்கள் வரும். ஆனா இங்க ஆக்சுவலா என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. அவன் ஒதுங்கி உள்ளுக்குள்ள தன்னுடைய ஹிருதயத்துல வந்து அந்த தியானத்தை பண்ண என்ன ஆகுதுன்னா டோட்டல் எக்ஸ்பான்ஷன் ஆயிடுறது.
தானே அனைத்துமாக அவன் உணர்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? யோமா பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமை பஷ்யதி. எல்லா இடங்களிலும் இறைவனை பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான், இறைவனை பார்க்கிறான். சர்வ பூதஸ்திதம் யோமான் பஜத் ஏகத்வம் ஆஸ்திதக சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததை. இந்த இடத்துல பகவான் கேரண்டி கொடுக்குறார். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் எண்ணிலேயே நிலை பெற்றிருக்கான். இந்த எண்ணிலேயே கூட தூய உணர்வுதான். அவன் தூய உணர்விலேயே நிலை பெற்றவனாக இருக்கிறான். எந்த இடத்துல எப்படி அவன் இன்டராக்ட் பண்ணினாலும் அவனுடைய மனம் கொஞ்சம் கூட உலக விஷயங்களில் ஈடுபட்டு சலனப்படுவது அல்ல. அவ்வளவுதான். இப்படித்தான் அவனோட மனசு இருக்கு. இப்ப இது எல்லாமே எல்லாம் மனசை வச்சே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கிறேன், இதை முடிச்சு விடுறேன் நான். இப்படி மனசை பத்தியே எல்லாமே சொல்லியிருக்கார். அதை சொல்லியிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனனுக்கு தன்னோட பிராக்டிக்கல் ப்ராப்ளம் ஞாபகம் வந்துடுது. என்ன நீ இப்படி மனசுங்கிற எல்லாத்தையுமே ஒரே டூல்ல கொண்டு வந்து நிறுத்துறியே, நீ ஏதாவது அன்பு கிம்பு சொன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு மனச சொல்ற. மனசு என்ன ஆகுதுன்னா எப்ப பாரு சஞ்சலமாவே இருக்கேன் மனசு. இது எப்படி காத்த அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த இந்த மனசு ரொம்ப சஞ்சலத்தை ஜாஸ்தியா இது பண்றது. எனக்கு அதை அடக்க முடியல, என்ன வழி அப்படின்னு கேக்குற. அப்ப என்ன சொல்ற? ஆமா கரெக்ட் தான், மனசு சஞ்சலமா தான் இருக்கும், அதனால அது அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அது இட்ஸ் நாட் இம்பாசிபிள்பா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. இதுதான் அந்த கீவேர்ட். நீ என்னென்ன பண்ணணும்னா அபியாசம் பண்ணணும், வைராகியத்தோட அபியாசம். நான் அபியாசம் பண்றேன்னு இன்னைக்கு 1 hour நான் தன்யமா இன்னைக்கு சொல்லிட்டாங்க அவங்க, அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பாராயணம் தான். நாளைக்கே போப்பா போர் அடிக்குது, என்னப்பா அதையே எத்தனை தடவை படிக்குது அப்படின்னு. அப்ப அது இல்ல, வைராகியேன மன உறுதியோட அபியாசமும் பண்ணு, கான்பிடென்டா பண்ணு அப்படிங்கிறது தான் அங்க. அப்புறம் என்ன சொல்றார்? இது இத இந்த மனசை கட்டுப்படுத்தாம இது ஆகிறது கிடையாது. இந்த விஷயம் ஆகிறது கிடையாது. யார் மனசை கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு இது ஆகாம இருக்கிறதே கிடையாது. கண்டிப்பா அவனுக்கு இது கிடைக்கும். இந்த நான் இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்தும் அவன் தன்னில் தானே உணரலாம் அப்படிங்கறது பகவான் ஒரு கேரண்டி கொடுத்துரு. அப்புறமா அர்ஜுனனுக்கு என்ன டவுட் வருதுன்னா, சரி நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், அபியாசம் பண்ணு எல்லாம் சொல்றேன், எங்க சைட்லயே போட்ட ரைட்டு. ஆனா ஒருத்தன் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கான்னு வச்சுக்கோயேன், அப்பவே அவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது பாதியில அப்படின்றது. அப்போ பகவான் சொல்றார், இந்த உபய பிரஷ்டன், அதாவது யோக பிரஷ்டன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோக பிரஷ்டனுக்கு என்ன நிலை அப்படிங்கிறத பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? இங்கேயும் வீண் போகாது, அங்கேயும் வீண் போகாது. இங்க அவன் பண்ணி கொண்டிருப்பான், இந்த இந்த உலகத்துல அவன் பண்ணி கொண்டிருக்கிறச்சே அவனுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். அவன் இந்த உடலை விட்டு வேறு ஒரு உலகம் போனாலும் அந்த உலகத்திலும் அவனுக்கு அது வீண் போகாமல் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அவனுக்கு உடல் கிடைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டினியூ ஆகும். ஒண்ணு அவன் பணக்கார வீட்டுல பிறப்பான், அந்த பணக்கார வீடு நல்ல கல்ச்சர்ட் ஃபேமிலியா இருக்கும், நல்ல சுத்தமான ஹிருதயம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்ல அது இல்ல அப்படின்னு சொன்னா அவன் நல்ல யோகியினுடைய வீட்டில் பிறப்பான். ஏற்கனவே அந்த வீட்டுல எல்லோரும் நன்கு படித்தவர்களாக இருப்பார்கள், சாஸ்திரங்களில் ஒரு ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவனுக்கு அங்கிருந்து தொடர்வது என்பது ஈஸியாக இருக்கும். ஆனா அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப துர்லபம் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் எங்க போறானோ அந்த இடத்துல இருந்து அவன் he can start his spiritual practices. அவனுக்கு அங்கிருந்து மனசு தானாவே அது ஆரம்பிக்கும். அவனோட வசம் இல்லாமையே மனசு அவனை கொண்டு போய் அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்க்குள்ள தள்ளும். எப்படியாவது அவன் போயிட்டு கண்டுபிடிச்சு ஒரு குரு அடைஞ்சிருவான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன ஜென்மத்துல எனக்கு குரு கிடைச்சிட்டாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு குரு கிடைக்கலன்ற டபாய்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. மறுபடியும் குரு கிட்டதான் அவன் வருவான். வெரி ரேர் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப என்ன சொல்றது, பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ், சில கேசஸ்ல, வெரி ரேர் கேசஸ்ல அவர்கள் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு அந்த பிரம்ம ஞான நிஷ்டைங்கிறது இருந்தே பிறக்கக்கூடியது ரொம்ப 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 ரேர் கேஸ். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு குரு வேண்டாண்டா, ஏன்னா நான் சில பேர் இது ஒண்ணு வச்சுட்டு நம்ம அதை முடிவு பண்ணிட முடியாது. எனக்கு குருவே தேவை கிடையாது, எனக்கு லாஸ்ட் பர்த்லயே எல்லாம் வந்துடுது, பகவானே சொல்லிட்டாரு, நான் இங்கேருந்து அப்படியே நானே புஸ்தகம் படிக்கலாம் பண்ணக்கூடாது. குரு முகமாகத்தான் இந்த வித்தை படிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
அது ஏதோ ஒரு சில பேருக்கு நமக்கு தெரிய குரு இல்லாம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் விஷயமே தவிர, குருவே இல்லாம அவர்கள் வானத்திலேருந்து குதிச்சார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அது எப்பயோ ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. நீங்க இத ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கே குரு இருந்தாரா இல்லையா? குரு இல்லாம ஒருத்தரும் இல்ல. அதனால குரு என்பது வாழ்க்கையில இந்த அத்தியாத்ம வித்யைக்கு எஸ்பெஷலி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அங்கிருந்து என்ன பண்றான் அப்போ? அவன் நன்னா பிரயத்தனம் பண்ணி, மனதை நன்றாக கட்டுப்படுத்தி, நன்றாக பிரயத்தனம் செய்து, அவன் மீண்டும் தன்னுடைய ஆன்மீக சாதனைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து நன்றாக படித்து, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, இந்த பிரம்ம நிர்வாணத்தை அவன் அடைகிறான் அல்லது உணர்கிறான் அப்படிங்கிறத அவன் பார்க்கிறான். அப்புறம் பகவான் சொல்ற, ஆனா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, இந்த கர்மம் பண்றவங்களா இருக்கட்டும், ஞானிகள்னா இந்த இடத்துல வந்து சவண மனனம் பண்றவர்களாக இருக்கட்டும், அல்லது இது தவம் செய்பவர்களாக இருக்கட்டும், உபாசனை பண்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாரையும் காட்டிலும் ஞானி, அந்த யோகி என்பவன், தியான யோகி என்பவன் சிறந்தவன். என்ன காரணம் அப்படின்னா, அவன்தான் டுவர்ட்ஸ் த கோல் பிராக்டிஸ கொண்டு போகிறான். மற்றவங்க எல்லாரும் ஒரு ஸ்டெப்பா தான் வராங்க. அவங்க எல்லாம் ஸ்டெப்ஸ்ல இருக்காங்க. இவன் தான் கோலை ரீச் பண்றதுக்கான பாதையில இருக்கு. சோ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு படிச்சாலும், ஸ்ரவண மனனம் ஆன பின்னால் கூட நிறைய பேருக்கு நிதித்தியாசனம் அவசியமாக இருக்கிறது. இந்த சில பேருக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரவணத்திலேயே புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் வெரி ஃபியூ பீப்புளுக்கு ஸ்ரவணம் பண்ணி மனனம் ஆயிடுத்து, சந்தேகங்கள்லாம் தீர்ந்த உடனேயே நல்லா நிச்சயம் ஆயிடும். எந்த சந்தேகமும் இல்லாதப்போ நல்லா நிச்சயமாகி அந்த ஆனந்தத்தை, நான் தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமே இருக்காதவர்களுக்கு. ஆனா மெஜாரிட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மெஜாரிட்டிக்கு நிதித்தியாசனம் தேவை. மெஜாரிட்டி பீப்புள் விக்ஷேபத்துல தான் இருக்காங்க. அந்த இன்டெசிசிவ் மைண்ட்ல தான் மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க. அலைபாயும் மனசுலதான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் பகவான் சொல்றார். இந்த கர்மயோகத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது கூட நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டி பீப்புளுக்கு கர்மயோகம் தான் சிறந்த வழி அப்படிங்கறதுனாலதான் பகவான் கர்மயோகத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கு. எல்லாருமே கீதை படிக்கிறவங்க எல்லாரும் சன்னியாசி ஆயே ஆகணும்னு பகவான் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்ப முதல்ல இந்த உலகத்துல கீதை படிக்கிறதுக்கே யார் வீட்லயும் விட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால பகவான் அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார், இது 2 வழி வச்சிருக்கேன், லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா. நீ ஆனா எதை சூஸ் பண்ற, உன்னோட இதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோ. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, மெஜாரிட்டிக்கு கர்மயோகம் நல்லது, நீ கர்மயோகத்தை செய். ஏன்னா யூ ரெப்ரசன்ட் த மெஜாரிட்டி, அதனால நீ அப்படி போ. இங்கேயும் என்ன சொல்றார், யூ ரெப்ரசன்ட் த மெஜாரிட்டி, அதனால நீ தியான யோகத்தை பழகு. அதனால் தஸ்மாத் யோகி பவ அப்படின்னு இது வந்து ஒரு ஆர்டர். நீ பண்ணணும், நிதித்தியாசனம் செய்யணும். இப்ப இல்லைனாலும் போர் முடிஞ்ச உடனே நீ செய்துதான் ஆகணும் அப்படிங்கிறது இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றார், என்னை யார் வந்து நன்றாக புரிந்து கொண்டு என்னிலேயே நிலை பெற்று மனதை வைத்திருக்கிறானோ அந்த யோகியானவன், அந்த 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 தியான யோகிக்கு அவன் தான் வந்து யுக்த தமக அப்படிங்கிறத அவனுடைய ஸ்டேட்டஸ சொல்ற. நன்றாக மனம் அடங்க பெற்ற அந்த தியான யோகியானவன் என்ன ஸ்டேட்டஸ் அவனுக்கு அப்படின்னா, இருக்கிற யோகிகள்லயே அவன் தான் சிறந்த யோகி. நன்றாக மனம் அடங்கணும்னு சொன்னா அவன் தன்னை உணர்ந்தால் பத்தாது, என்னையும் உணர வேண்டும். பிளீஸ் அண்டர்லைன் திஸ். தன்னை மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது, என்னையும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு அந்த அந்த தான் படிச்ச விஷயங்கள்ல திரும்ப சந்தேகம்ங்கிறது ஏற்படாது. அதனால எல்லா பதமும் அவனுக்கு புரியணும். தத்துனா என்னன்னு புரியணும், துவம்னா என்னன்னு புரியணும், அசினா என்னன்னு புரியணும். சோ இந்த துவம் இதோட நம்ம முடிச்சிருக்கோம். பேர் என்ன, தத்பதம் அப்படிங்கிறத நாம படிக்க போறோம். இதுல நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஆட்டம் சொல்றேன். யாரு சீரியஸ் லேர்னர்ஸ் லிசனர்ஸோ எனக்கு தெரியாது, இங்க யார் சீரியஸ் லிசனர்ஸ்னு தெரியாது. சீரியஸ் லிசனர்ஸ்க்காக ஒரு டேபிள் சொல்றேன், முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். 1-6 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் தியான பகிரங்க சாதனை அப்படின்னு எழுதிக்கோங்க. தியானத்துக்கான பகிரங்க சாதனை. அதுல 1-2 கர்மயோகத்தை பற்றியது, அப்புறம் 3வது வந்து ஞான யோகத்தை பற்றி, அதாவது கர்மயோகம் எப்ப பண்ணலாம், ஞான யோகம் எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அந்த ஸ்டேஜ் அத சொல்ற. 4வது வந்து எப்ப வந்து கர்மயோகத்தை விட்டு ஞான யோகத்தை கடைபிடிக்க வேண்டும், அதற்கு
சுத்தமான மனம் என்பது வேணும், அதுதான் அடையாளம் அப்படிங்கறத சொல்றார். அப்புறம் 5, 6ல மோட்டிவேஷனலா சொல்றார். தன்னம்பிக்கை வேணும், சுய முயற்சி வேணும், யார் உறவு யார் பகை என்பதை சொல்கிறார். இந்த பகிரங்க சாதனையில நீங்க 2 ஸ்லோகத்தை இந்த இடத்துல சேர்த்துக்கணும். இதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, தியான பகிரங்க சாதனை அப்படிங்கிறது ஒரு காலம், அப்புறம் தியான அந்தரங்க சாதனை அப்படிங்கிறது ஒரு காலம், அதுக்கப்புறம் தியான விஷயம், ஸ்வரூபம், தியான பலன், இப்படி 4ஆ பிரிச்சு இதை நான் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக, இதை ஈஸியா அசிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த தியான பகிரங்க சாதனையில 1ல இருந்து 6 வரைக்கும் பிளஸ் 16, 17 இந்த 2 ஸ்லோகங்களும் தியான பகிரங்க சாதனையில போட்டுக்கோங்க. அடுத்தது தியான அந்தரங்க சாதனை. இந்த அந்தரங்க சாதனையில 10ல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் அந்தரங்க சாதனை. அதுக்கப்புறம் 16 என்ன, 16ம் கூட அதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது தியான விஷயம், தியான ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல 18, 19, 24, 25, 26 இது எல்லாம் தியான விஷயம், ஸ்வரூபம் இதுல போட்டுக்கோங்க. தியான பலன் அப்படிங்கிறதுல 7, 8, 9, அப்புறம் 19, 20, 21, 22, 23, 27, 28, 29, 30, 31, 32 இதெல்லாம் தியான பலன் அப்படிங்கிறதுல போட்டுக்கோங்க. அப்புறம் தியானத்திற்கான இடையூறு, அதை நீக்கும் உபாயம் அடுத்த காலம் 33ல இருந்து 36 வரைக்கும் தியானத்திற்கான இடையூறு, அதை நீக்கும் உபாயம். அப்புறம் 37ல இருந்து 35 வரைக்கும் யோக பிரஷ்ட கதியும் விசாரமும் அப்படிங்கறத அங்க போட்டுக்கோங்க. அடுத்தது 46 யோகத்தினுடைய ஸ்துதி, யோகம் என்பது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது. 47 அடுத்த அத்தியாயத்திற்கான முகவுரை. இதெல்லாம் சுவாமிஜி இப்படிதான் அதை பிரிச்சிருக்கார். சோ எனக்கு என்னன்னா, இந்த அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நான் இதை ஃபுல்லா ஒரு தடவை ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடணும்னு நினைச்சேன். அதை சொல்லிட்டேன் என்னோட திருப்திக்காக. சுவாமிஜி இத இப்படி பிரிச்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால உங்களுக்கு இப்படி பிரிச்சு இந்த ஸ்லோகங்களுடைய நம்பரிங் நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு நாமே ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். நான் வைக்க போறது இல்லை, நான் சொல்றேன், நீங்களே உங்களுக்கே வச்சுக்கோங்க. வாட் இஸ் தியான பகிரங்க சாதனா, எனக்கே நானே கேட்டுக்கொண்டு இந்த ஸ்லோகங்கள் நான் இப்ப நம்பர் கொடுத்துட்டேன், 1 to 6 and 16 and 17 அதனுடைய பொருள் எல்லாத்தையும் மனசுல புரிஞ்சு கொண்டு தியான பகிரங்க சாதனை என்றால் என்னங்கிறதுக்கு நான் எனக்காக ஒரு ரைட்டப் எழுதி நானே எனக்கு வச்சுக்கிறது. இது எனக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமான ஒரு எக்ஸசைஸ். யாருக்காவது எழுதினீங்கன்னா எனக்கு அனுப்புங்க, சந்தோஷப்படுவேன், படிப்பேன். ஆனா நான் கம்பல் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான லிசனர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரியாது யார் சீரியஸ் ஸ்பீக்கர், சீரியஸ் லிசனர்ஸ் எதுவுமே தெரியாததுனால நான் இந்த பகிர்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க இதை அசிமுலேட் பண்றது அப்படிங்கறதுல உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது நிறைய வேணும். நான் என்னுடைய பிரார்த்தனைகள், மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களுக்கு இந்த முயற்சி நிச்சயமாக நன்றாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம மேற்கொண்டு அடுத்த சத்சங்கத்துல நம்ம தொடர்ந்து அடுத்த அத்தியாயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த அளவுல நாம இன்னைக்கான வகுப்பை நிறைவு செய்கிறோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவோமா? அறிவோம். நிறைவு